ஆண்டவர் சின்ன காரியங்களை காட்டுகிறார். God shows even a small thing. நாம என்ன சொல்றோம் தெரியுமா? What do we say? ஆண்டவரே அவன் அப்படி எல்லாம் பண்றானே, Lord, not like him. அவ அப்படி எல்லாம் பண்றாளே, He's doing like that. அவங்க பக்கத்து திரும்ப எடுக்கிறாங்க, அவங்க என்ன அட்டூழியம் பண்ணிருக்காங்க தெரியுமா ஆண்டவரே? Look at this person taking the communion. Look at the iniquity. அதனாலதான் பேதுருவை ஆண்டவர் பேசின போது பின்னால யோவான் வந்தான். பேதுரு கேட்டான். பேதுருட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ வாலிபத்துல இஷ்டம் போல சுத்தின, வயசான காலத்துல ஒருத்தவன் கையை கட்டுவான், நீங்க இஷ்டம் இல்லாத இடத்துக்கு போவனா? ஆண்டவரே அவன் காரியம் தான். God spoke to Peter, when you were young, you walked according to your own desires. When you led. நம்ம எப்போதுமே எங்க கவனமா இருக்கிறோம்? Whom do we pinpoint the others? நம்மளை பற்றி ஆண்டவர் சொன்னா, when God speaks about us, அவன் காரியம் என்ன ஆண்டவர்? we pinpoint the others. அவ காரியம் என்ன? So what about her? இல்ல Not so. பரிசுத்தத்துக்கு மாதிரி அவளும் அவனும் அல்ல. He or she cannot be compared. பரிசுத்தத்துக்கு மாதிரி பாஸ்டரும் இல்ல. Not even pastor can be compared. பரிசுத்தத்துக்கு மாதிரி தேவன். God alone is an example. தேவன் நாயா மாதிரி எந்த பாஸ்டர் மாதிரி எல்லா பாஸ்டரும் குறவுள்ளவன். All pastors. எந்த பாஸ்டரையும் ஃபாலோ பண்ணுனா நீ பரிசுத்தம் அடையவே முடியாது. If you follow the pastors, you cannot be sanctified. பாஸ்டர் பரலோகம் போவான்னு கேரண்டி இருக்கா? Is there any guarantee that pastor would go to heaven? ஏன் பைபிள்ல இருக்குங்க. Is there in the word of God? நிறைய பாஸ்டர் பரலோகம் போக மாட்டாங்க. உங்களுக்கு வசனம் சொல்றேன் வேணுமானா? Those who speak the verses, not all of them. சிப்பா போட்டவன் எல்லாம் பரலோகம் போக மாட்டான். Those who put on the chibba, they நான் தைரியமாய் சொல்றேன். I tell you boldly. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Holiness without which none can see God. சிப்பா போட்டதுனால பரலோகம் கேரண்டி இல்ல. Even if you wear chibba, heaven is not guaranteed. பிரசங்கம் பண்ணதுனால கேரண்டி இல்ல. Just because he gives a sermon, it's not guaranteed. 1000 பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டதுனால கேரண்டி இல்ல. He may have brought 1000 to salvation. No it's not guarantee. Heaven is not guaranteed for him. யார் போய் சந்திப்பா? Who would go and meet? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Holiness without which none can see God. பாஸ்டர் ஆனாலும் சரி, அவர் மாஸ்டர் ஆனாலும் சரி, Whether he be the pastor or a master, அவர் தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, அவர் பேய் ஓட்டினாலும் சரி, அவரை பேய் ஓட்டினாலும் சரி, whether he be a prophet or whether he is able to cast out devils, போக முடியாது பிரதர். None of us can. அதிக போயிடுவாங்கன்னு. Don't think that such. Heaven is a wonderful place. heaven is a wonderful place. ஏன் தெரியுமா? You know why? வருவாங்கன்னு நினைச்ச ஆளுங்க எல்லாம் வர மாட்டான். Those who feel that they would come will not come. வர மாட்டாங்க நினைச்ச ஆளுங்க எல்லாம் வந்து உட்கார்ந்திருப்பான். Those who feel that they cannot enter, they will be seated in heaven. ஏன் தெரியுமா? You know why? பரிசுத்தம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, His holiness obedience. is there only in நீ obedience. எவ்வளவு கீழ்ப்படிஞ்ச. To what extent? அதனால தான் இயேசு சொன்னார் ஜனங்களை பார்த்து, Jesus looking at the people. உங்களுக்கு முன்பதாக வேசிகள் தேவராஜ்யம் பிரவேசிக்கிறாங்க. Harlots proceed to the kingdom of God. வேசிகள் பிரவேசிக்கிறாங்க. Harlots proceed to the யாரை kingdom of பார்த்து God சொன்னார் before தெரியுமா? you. பிரதான ஆசாரியர்களை பார்த்து சொன்னாரு. Looking at the chief priests, he said so. பரிசேயர்களை பார்த்து சொன்னாரு. Looking at the Pharisees, he said ஆனால் so. நீங்கள் அப்புறமாயிலும் மனஸ்தாபப்படல. So that he may repent, I say so. அதற்கு அப்புறமா நீ கீழ்ப்படியல. Even then you have not obeyed. நீங்க சொல்லுங்க, வேசி போயிடுவாளா பரலோகத்துக்கு? You can ask whether a harlot can go. ஆண்டவர் சொன்னார் பிரவேசிக்கிறா. God says a harlot would go. எவ்வளவு துன்மார்க்கமான ஜீவன் உள்ளவர்களும் Those who have பரிசுத்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிவார்களானால், when they obey and surrender to holiness, எவ்வளவு பெரிய பாவியையும் how much தேவன் கழுவி சுத்திகரிப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய். my God is faithful to wash them and sanctify them. அதே வேளையில At the same time, எவ்வளவு சன்மார்க்கனாய் இருந்தும் how much he may be moral, அவன் கீழ்ப்படியாத ஒரு மனுஷனாய் இருப்பானானால், if he be a man who would அவனை not obey, நியாயம் தீர்க்கவும் தேவன் உண்மை உள்ளவராய். God is faithful to bring him to judgment. ஒவ்வொரு நாளும் நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி, Every day let us humble ourselves before ஒரு God. தேவனுடைய மனுஷனுடைய வேலை என்ன தெரியுமா? What about the work for a man of God? எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் தாழ்த்த வேண்டும். தேவனே உம்முடைய ஐக்கியத்தை கெடுப்பதற்கு என் கால்கையில இருக்கிறவைகளை Lord, சுத்திகரியும். Lord, sanctify me. உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். Lord, you have got to sanctify me through என்னை thy blood. சுத்திகரியும் ஆண்டவரே. Lord, sanctify me. நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை பார்த்து சொல்ல வேண்டும்.